எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை என்று புகழ்துணை நாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன். இவர் சோழ நாட்டிலே பிறந்தவர். சோழ நாட்டிலே செருவிழிபுத்தூர் என்ற ஊரிலே அவதாரம் செய்தவர். இவர் அந்தணர் குலத்தை சார்ந்தவர். இவருடைய வழிபாட்டு முறை மிகச் சிறந்தது. சாதாரணமான மறையவர் குலத்திலே பிறந்த இவர் ஒவ்வொரு நாளும் நீரும் மலரும் கொண்டு இறைவனுக்கு பூசை செய்து வந்தார். திருமஞ்சனம் செய்வது, மலர்களினாலே இறைவனை வணங்குவது. முதல்லையே சொல்லியிருக்கேன், பல அடியார்களுடைய வாழ்க்கையை கூறுகின்ற பொழுது இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றேன். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு நல்ல நீர் கொண்டு அபிஷேகம் பண்ணுறது தான் ரொம்ப பிரியமான ஒரு வழிபாட்டு முறை என்று சொல்லியிருக்கிறேன். அதுபோன்று மலர்கள், நிறைய மலர்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்க வேண்டும். அந்த வழியை இந்த புகழ்துணை நாயனார் செய்து வந்தார். தினமும் நல்ல மலர் கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வார், திருமஞ்சனம் செய்வார். திருமஞ்சனம் செய்கிறது என்று சொன்னால் பெரிய குடத்தில் தண்ணி கொண்டு வருவார். நிறைய தண்ணீரை ஊற்றி திருமஞ்சனம் செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுதான் இவருடைய செயல்பாடு. அந்த செயல்பாட்டில் இருந்து இவர் வழுவுவதே கிடையாது. கொஞ்சம் கூட அதிலிருந்து தள்ளி போக மாட்டார். அதே தான் செய்வார். பெரிய குடம், அந்த குடம் நிறைய தண்ணீர் தானே தூக்கி கொண்டு தோளிலே சுமந்து கொண்டு வர வேண்டும். சிவபெருமானுடைய திருவுருவம் இருக்கின்றது. அந்த திருவுருவத்திற்கு இந்த மலர்களினாலும் தண்ணீரினாலும் நீரினாலும் அபிஷேகம் செய்து மலர்களினாலே அர்ச்சிக்க வேண்டும். இது அவர் செய்து கொண்டு வந்தார். எந்த நிலையில இதுதான் செய்வார். அவரால் முடிந்தது அதுதான். முடிந்த செயலை சிறப்பாக செய்தார். பெரிய அளவில் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் முடியாது இவரால். ஆனால் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த செயலை சிறப்பாக செவ்வனே செய்தார். தொடர்ந்து செய்து வந்தார். இப்படி செய்கின்ற வழிபாட்டில் எந்த இடையூறும் வரவில்லை. எந்த இடையூறும் இல்லாமல் வழிபாட்டை மிக சிறப்பாக செய்து வந்தார். ஆனால் இப்படி செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அந்த காலத்தில் அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இவருடைய பெருமை தெரியும் அல்லவா. அதனால ஒரு சோதனையை கொடுக்க வேண்டும். சோதனையின் வழியாக எவ்வாறு அவர் செயல்படுகின்றார் என்பதை உலகத்துக்கு காட்டுகின்ற வழியினாலேதான் இவரை பற்றிய சிறப்பை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, காலங்காலத்துக்கும் இவருடைய புகழ் நீடித்து நிற்கும். இதுதானே நியதி. ஒரு சோதனைன்னு வந்து அந்த சோதனையில எவ்வாறு வெற்றி பெறுகின்றார் என்பதுதானே ஒரு சிறந்த முறை. அதை எல்லா அடியார்களுக்கும் சிவபெருமான் செய்தார், வெவ்வேறு வகையிலே செய்தார். இந்த அடியாருக்கு என்ன பண்ணாருனாக்கா, பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்து விட்டது, வான்மழை பொய்த்து விட்டது, வளம் குன்றிவிட்டது, மழை இல்லாத காரணத்தினாலே பயிர்கள் வளரவில்லை.
நெல் கிடைக்கவில்லை, நெல்லெல்லாம் கிடைக்கல. பஞ்சத்தினாலே மக்கள் வாடுகின்ற பொழுது வயிற்றுக்கு சோறின்றி தவித்தார்கள். அதுதானே பஞ்சம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உணவுப் பொருள்கள் கிடைக்காது. உணவுப் பொருள்கள் கிடைக்காது என்று சொன்னால் மக்கள் உணவு உண்ண முடியாது. இதெல்லாம் அந்த பஞ்சத்தினாலே வருகின்ற தொடர்பான துன்பங்கள், மக்கள் குலம் முழுவதற்கும் வருகின்ற துன்பங்கள். தனிப்பட்ட சிலருக்கு மட்டும் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்ச காலம் அவர்கள் நீடித்து இழுத்து கொண்டிருக்கார்கள். இல்லாவிட்டால் அதுவும் முடியாது. பணக்காரர்களும் வைத்துங்களேன், நிறைய பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை வைத்து பஞ்சத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளை அவர்களே தேடிக்கொள்வார்கள். சாதாரணமானவர்களுக்கு என்ன முடியும்? அதுவும் அந்த காலத்தில் ஒன்றும் வழியே கிடையாது. ஆகையினால இந்த பஞ்சத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தாமல் செய்வது என்பது சிறப்பான ஒன்றல்லவா? தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்பாட்டை செய்வது என்பது சிறப்பல்லவா? அதை செய்தார். பஞ்சம் வந்தது என்று சொன்னாலும் தனக்கு உணவு இல்லை, உடலானது பாதிக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இவர் செய்கிறது என்ன? சாதாரணமான செயல்பாடு தான். மலர்களினாலே சிவபெருமானை வணங்குவது. இன்னொன்று, தண்ணீர் குடம் எடுத்து கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது, நீராட்டுவது. இதுதானே. இதை செய்கிறது இவரால் முடியும். எவ்வளவு நாளைக்கு முடியும்? அந்த உடல்ல வலிமை இருக்கின்ற வரையில முடியும். வலிமை இல்லைன்னா எப்படி முடியும்? வலிமைங்கிறது எவ்வாறு வரும்? உணவு. அதுதான் அடிப்படை. திருமூலர் சொல்வார், இந்த உடலை ஓம்பினால் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்வார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு என்பது நன்றாக இருந்தால் மட்டும்தான் உலகியல் செயல்பாடுகளை நாம் செவ்வனே செய்ய முடியும், இல்லாவிட்டால் செய்ய முடியாது. அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். அவர் அதை சொல்றார், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானம் வேணும் என்று சொன்னாலும் உடல் வேண்டும். ஆகையினால்தான் இந்த உடம்பை வளர்க்கின்றேன் என்று கூறுவார். இவருக்கு என்ன வேண்டும்? வலிமை வேண்டும். வலிமை என்பது எந்த அளவில் வேண்டும்? குடத்தில் இருக்கின்ற தண்ணீரை சுமந்து கொண்டு வருவதற்கான வலிமை வேண்டும். அது வரைக்கும் இருந்தால் போதும். அப்ப அதுவுக்கும் வழி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் பெரிய குடத்திலே தண்ணீரை கொண்டு வருகின்றார். உடல் தாங்கவில்லை, அப்படியே கீழே சாய்ந்து விடுகின்றார். சிவபெருமானுடைய திருவுருவிலே அந்த குடமானது சாய்ந்து விடுகின்றது. இவர் அப்படியே மயக்க நிலைக்கு போய்விடுகின்றார். தூக்கம் வந்துடுது. சிவபெருமான் அதற்கு பிறகு சொல்வார், நீ இனிமே கவலைப்படாதே, உனக்கு நான் தினமும் படிக்காசு தருகிறேன். அந்த படிக்காசை வைத்து கொண்டு நல்ல உடலை ஓம்பி எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய் என்று கூறுகின்றார். அதே மாதிரி அபிஷேகம் செஞ்சு முடிச்சோன்ன சிலையினுடைய
அடிப்பாகத்தில் படிக்காசு இருக்கின்றது. பஞ்சம் தீருகின்ற வரையிலே இந்த படிக்காசு உனக்கு கொடுக்கப்படும் என்று சிவபெருமான் சொன்னார் அல்லவா? அந்த படிக்காசு அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. திருவிழிமலையில திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் அடியார்களுடைய பசிப்பிணியை தீர்ப்பதற்காக சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் படிக்காசு கொடுத்தார். அதே மாதிரி புகழ்துணை நாயனாருக்கும் படிக்காசு கொடுத்தார். அதனால இவருடைய பஞ்சமானது தீர்ந்தது. இந்த உடல் வலிமை என்பது பெரிய செயலை செய்வதற்கான வலிமை இல்லாவிட்டாலும் கூட சிவபெருமானுடைய அந்த வழிபாட்டு முறையை கடைபிடிப்பதற்கு கிடைத்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.